தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளர்களான ஆஸ்கார் ரவிச்சந்திரன் மற்றும் லிங்குசாமி ஆகியோர் தற்போது மிகுந்த நிதி நெருக்கடியில் உள்ளனர். இதனால் இவர்களது படங்களை வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் ஒரு சமயத்தில் தமிழில் கொடிக்கட்டி பறந்தவர்தான் ஏஎம் ரத்னம். பின்னர் தனது மகன்களை வைத்து இவர் தயாரித்த ஒரு சில படங்களும் முதல்வன் ஹிந்தி ரீமேக்கும் மாபெரும் தோல்வி அடைந்தது. இந்த படங்களை எல்லாம் இவர் மாபெரும் பட்ஜெட்டில் எடுத்திருந்தார். இதன் விளைவாக ஒரு சில ஆண்டுகள் இவர் இண்டஸ்ட்ரியை விட்டே ஒதுங்கியிருந்தார். அந்த சமயத்தில் தான் அஜித்தின் ஆரம்பம் படத்தை தயாரிக்க வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அதன் பின் என்ன எறிந்தால் வேதாளம் என அடுத்தடுத்து அஜித் வைத்து வெற்றி படங்களாக கொடுத்து தற்போது இவர் மீண்டும் முன்னணி இடத்துக்கு வந்துள்ளார். அஜித் வாயிலாக இவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் எந்த ரூபத்திலாவது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் மற்றும் லிங்குசாமி ஆகியோருக்கும் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏஎம் ரத்னத்தை போல அவர்களும் மீண்டு வர வேண்டும் என்பதே திரையுலகினரின் விருப்பம்.